சரி யாருக்கிட்டையும் நான் பார்க்கல நன்றி. நீ முதல் தள்ளிக்க. ஏங்க நல்லா தெரியுறேனாங்க. ஏதோ ஒரு ஸ்டாண்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டு வாங்கி கொடுத்தது ரொம்ப நல்லதுங்க. ஸ்டாண்டுக்கு கீழே பல தலைவாணியை அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்ட்டு கேளுங்க, போனு கீழே விழுந்துருமா? என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு அப்படித்தான் பயம். எதாக இருந்தாலும் என்னக்கா உன் மிட்டாய் இருக்கா? அந்த எடுத்துக்கா. உன் மிட்டாயே உட்காந்துட்டேன்னா ஐயோ அது பாருங்க. அது வாங்கி கொடுத்தது ரொம்ப நல்லதுங்க. ஏன்ட்டு என் மக சொல்லுவா. என் மக சொன்னால் கை வலிக்குது மாண்டு. என்ன கை வலிக்குது கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுக்குன்னே நான் சொன்னேன். அது உண்மையாகத்தான் இருந்தது. எங்கள் ஆத்தா வாணிக்கு பேச விட்டுட்டு எடுக்கிறேன், கையை அப்படித்தான் வலிக்குது. இதுண்டா அது வாட்டுக்கு நிற்கிதுல, நம்ம வாட்டுக்கு எத்தனை மணி நேரம் பேச வேண்டியதானே. எங்க ஆத்தா கதையை கட்டையில் ஆத்தா கதையை கட்டு அப்படி பேர் லைக் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றி. எங்கள் ஆத்தா மாதிரி பொம்பளையே உலகத்தில் அதிக பேரான மக்கள் வாழ்கிறாங்க. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை நம்ம கஷ்டப்பட்டுட்டாலும் பிள்ளைய கஷ்டம் இல்லாமல் கருமாயம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க அதிகமான பேர் வாழ்கிறாங்க. போகிற வர இடத்துகளில் என்னை பார்த்துக்கிட்டு ஏக்கா நீங்கள் அவங்களில் பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பூரா என்னை பூரா பாராட்டுறப்ப அதை விட சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் எதையோ சாதிச்சு விட்டோம் உண்டு. ஏன்னு கேளுங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு எதையும் எதிர்பார்க்காமல் என் குடும்பத்தை நம்ம நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு வந்துட்டேன். வாழ்க்கையில் வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருந்தேன். திடுதுப்புன்னு என் மயம் ஒடியை இதில் சும்மா ஒரு விளையாட்டை ஒரு வீடியோவை போட அதில் நான் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி இதில் பேச யாரை பார்த்தாலுங்க வீடியோவுக்காகலாம் கிடையாது. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்கண்டா என்ன வேணும் இந்த மாதிரி சண்டையாமலன்னு கேட்டால் அப்படியே விவரமாக சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் சொல்லாதடி, பைத்தியக்காரத்தனமாக பேசாதடின்றே சொல்லுவார். ஆனால் அன்னைக்கு பைத்தியக்காரத்தனமாக ஏலா நீனும் இடையில பேசாத நண்டு பேச விடு நண்டு. அன்னைக்கு பைத்தியகாரத்தனமாக கிறுக்குத்தனமாக எல்லாத்தையும் மூடி மறைக்காமல் பேசிக்கிட்டு ஏன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு அந்த உண்மைத்தன்மைக்கு எனக்கு கடவுள் நல்ல ஒரு பரிசை கொடுத்துருக்காரு. அப்படித்தான் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய லைக் பண்ணுறியே. எங்கள் ஆத்தாவை பார்த்துட்டு அம்பிட்டு பேருக்கு எங்கள் ஆத்தா ஞாபகம் வருது, எங்கள் ஆத்தா ஞாபகம் வருதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம். எல்லார் வீட்லேயும் தாயின்றது ஒரு தாயாக பிறந்தது. இப்படித்தான் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு இப்படித்தாங்க பிள்ளைகளை கெட்டி கொடுத்துட்ருக்காங்க. புருஷன் போட்டாங்க அடிவாட்டு தொழில்பட்டு ரொம்ப பார்த்துக்கோங்க. சித்திரவாத பட்டு கூட வாழ்கிறாங்க. நான்லாம் சொல்லக்கூடாது நல்லபடியாக குடும்பம் நடத்துறது நான் சொல்லக்கூடாது. ஏன் சீமா என்னைய நல்லா வச்சுருக்கேன். நல்லா புருஷன் வச்சுருக்கிற நல்லா வாழ்கிறோம்னு சொல்கிறது தப்பு, அது சாதாரணம். ஆனால் கஷ்டம் கருமாயம் பட்டுக்கிட்டு புருஷனை குடிச்சிட்டு குடிச்சிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒரு வேலைக்கு போனால் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாக வேலை பார்க்குற விடுறதில்லை, வேலை பார்த்துட்டு வந்த பொம்பளைய நிம்மதியாக கஞ்சி குடிக்க விடுறதில்லை. அப்படிலாம் கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தி பிள்ளைகளுக்காக வாழ்கிற தாயே இருக்குது. எல்லாரும் தற்கொலையாக தெரிகிறது கிடையாது. ஒரு சில பேர் தான் 100ல் எனக்கு தெரிஞ்சு 20-30% பேர் என்னைய மாதிரி பொம்பளையை வாழ்கிறாங்க. 70% பொம்பளையை தாந்தோணித்தனமாக தான் இருக்கா. இப்போ காலங்கள் மாறி போச்சு. கையில் இருக்கிற போனாலேயே பல வாக்கில் பார்த்துக்கோங்க. பிள்ளைகளை கவனிக்காமல் கொட்டலாமல் நம்ம வாழ்க்கைதே முக்கியம், நம்ம ஸ்டைலு தான் முக்கியம்னு இருக்கா. அப்படியே என்னென்னமோ நடக்குது நாட்டில் பார்த்துக்கோங்க. நாட்டில் அது வாட்டுக்கு நடந்துட்டு போகுது. நம்ம குடும்பத்தில் நடக்கிறத 4 மக்களுக்கு சொல்லுவோம். நம்மளை மாதிரி இருக்கிற மக்கள் பூரா பார்த்து லைக் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி இல்லாத மக்கள் இது என்ன கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்குன்னு அதை விட்டுட்டு ஓடுவாங்க. கும்பிடுத்தேன் என்ன நான் சொல்கிறது. அதுக்காகத்தான் நான் என் மனசில் பட்டதை என் குடும்பத்தில் என்ன நடக்குதோ என்ன நடந்தாலும் சரி, கஷ்டமே வந்தாலும் சரி, இன்னைக்கு என் நாத்தனாலாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு என்னடி இப்படி பேசிருக்கா அப்படி பேசிருக்கேன் இப்படி பேசிருக்கேன் வந்தாலும் சரி, நாத்தனாருக்கு ஒரு மன்னிப்பை போட்டிருக்கேன். ஒரு அக்காலாம் சொல்லியிருந்தா கமாண்டில் அங்கே அப்பாவி மாதிரி நடிச்சுவிட்டு இங்கே எல்லாத்தையும் பேசுறீங்கன்ட்டு இங்கே பேசி வீடியோட சொல்லிட்டா அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா அப்போ நான் கத்தி பேச மாட்டேன். சரிங்க மதினி விடுங்க மதினி இனிமேல் அப்படி போடலை மதினியே அப்படின்ட்டு. ஏன்னு கேளுங்க, நம்மளுக்கு நம்ம சொந்தங்களோடு ஒட்டி வாழ்கிறது ரொம்ப முக்கியம். அது நடிக்கிறேன்னு நீங்கள் நினச்சா கூட பரவாயில்ல. நடிப்பு நம்ம குடும்பத்தை வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு கொண்டு போனால் சரிதான். நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நடிக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையை கெட்டு போகிறதுக்கு நடிக்கக்கூடாது. என்ன உண்மையாக இருக்கணும். அது உண்மையாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நாத்தனார் எல்லாரும் அந்த பேக்க போடுறது கிண்டல் கேலி பண்ணுறாங்கன்ட்டு அவனுக்குள்ளேயே அதட்டிக்கிட்டு அரசாங்கம் பண்ணிக்கிட்டு அப்படி எனக்கு இருக்க வராது. அவனுக்குள்ளே சரி நம்மளை நினச்சி சிரிக்கிறாங்க, நம்மளும் அதில் ஒரு கோமாடியாக நினச்சிக்குவோம் அப்படின்னே வந்துடுறது. பேச தெரியாமல் கிடையாது, கோவம் வராதுன்றது கிடையாது, எல்லாமே எனக்குள்ளே இருக்கும். ஆனால் என்ன செய்யறது, நம்ம நாத்தனா கேலிக்கு பேசணும் கிண்டலுக்கு பேசணும். எங்கள் ஊர்களெல்லாம் இது கெட்டது நடந்தால் கூட பாருங்கள், வயசானவங்களாம் இறந்து போயிட்டாங்கண்டா அன்றைக்கி 16 நாள் 13 நாள் 16ஆவது நாள் 3ஆம் நாளில் கறிக்கஞ்சி அடிச்சு குடிப்பாங்க. அப்போ அந்த நேரத்துக்கெல்லாம் பார்த்துங்க ஒரே மச்சம் குளிஞ்ச விளையாட்டுகளை விளையாடி தள்ளுவாக பார்த்துக்கோங்க. அப்படி தான் விளையாடுறப்ப நான்லாம் அத்துமீறி விளையாட மாட்டேன், ஒரு அளவாத்தே விளையாடுவேன். அதில் ஒருத்தர் சொன்னாங்க அந்த இறப்பு நிகழ்ச்சியில் 3ஆவது நாள் ஏட்டா குழந்தை ஓடாது நண்டு ஓஞ்சா உண்டு அதில் கேட்கணும் மியூசிக் மாதிரி. அதில் சொன்னாங்க
இந்த பொண்ணு நல்ல பிள்ளையா இருக்கே, கருத்த பிள்ளையா இருக்குன்னு சொன்னாங்க சீமை பொண்டாட்டிய. ஆனால் நல்ல பிள்ளையா தானே இருக்குது, கருங்குழவு மாதிரி நல்ல பிள்ளையா இருக்குது. இப்படி தெரிஞ்சுதான் ஏன் மயனை கெட்டியிருப்பேன். அந்த அவங்க மயன் அங்கே தான் இருக்கார். அவங்க மயன் வந்து இவங்க சொந்தக்கார பணத்தை கெட்டியிருக்காரு. அவர் சொன்னார், இப்போ நான் இப்போவும் கெட்டிக்கிறேன், இப்போவும் கெட்டிக்கிறேன் சொன்னார். ஒரு விளையாடுதான் சொல்கிறாரு. இருந்தாலும் எனக்கு அதை அச்சமாப்பட்டுக்கிட்டு நான் சொன்னேன், நீங்கள் இப்போ என்னை கட்டணும் கட்ட வந்தீங்கன்னா சீமை அருவா எடுத்துக்கிட்டு ஒரே வெட்டி போடுவார்ல அப்படின்னு நான் சொன்னேன். அதோட எங்கள் சொந்தக்காரவை சொன்னாங்க, ஏண்டி விளையாட்டுக்கு பேசையில் என்னத்துக்கு நானும் விளையாடுத்தே அதை சொல்கிறேன். அருவா எடுத்து வெட்டி போடுவாருன்னா உடனே நங்குன்னு வெட்டுறாங்க, உடனே வாக்கப்படுறோம். அவங்க சொன்னது விளையாட்டுன்ட்டாங்க, நான் சொன்னது வெதனமாக எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, விளையாட்டுக்கு சொல்கிறத எதுக்கு முன்பிட்டு ஒரு தண்டி வார்த்தை சொல்கிறேன், அருவா எடுத்து விட்டு போடுவாண்டு விளையாடக்கூடாதா, குழந்தை மச்சான்னு விளையாடுறாரு. ஒன்று என்ன இன்னொரு பொண்ணை கட்டி பிள்ளை பற்றதுக்கு அப்புறமா உடனே இது கெட்டுறாரு அப்படின்னு என்னை சடைச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், இங்கே வருங்க, நீங்கள் விளையாண்டாப்படல நான் விளையாண்டேன். நீங்கள் இப்போ சொல்கிற வார்த்தையை ஊரா விளையாட்டு வார்த்தை மாதிரி ஏன் சொல்கிற வார்த்தையும் விளையாட்டை எடுத்துக்கோங்க. ஏன் அதை நீங்கள் விதனமாக எடுக்கிறீங்க. எங்கள் வீட்டுக்காரர் அருவா எடுத்துகிட்டு வராருன்னா உடனே அருவா எடுத்து நங்குன்னு வெட்டுறாரு. அவர் கெட்டுறது உண்மை இல்லைன்னா அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வெட்டுறதும் உண்மை இல்லைல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அப்படிலாம் பேசாத, விதமாக பேசாத, பெரிய மனுஷன் சின்ன மனுஷனை அறிஞ்சு பேசுண்டா. இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல, அப்படித்தான் நான் மாட்டிக்கிடுவேன். அவங்களோட விளையாட போய் கடைசியில் என்னை பார்த்துட்டு பழியால் ஆக்கிட்டாங்க. அவருக்கு கூட அது தோணி இருக்காது. இந்த அவருக்கு சொல்கிற ஊரம் சொல்லி அவருக்கு அந்த மாதிரி தோண வச்சுட்டாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குங்க. விளையாட்டை கூட ஒரு அளவோட அதுக்குத்தான் விளையாட நினைப்பேன். என்னன்னு கேளுங்க, என்னத்துக்கு வாக்கப்பட்டதுக்கப்புறம் வாக்கப்பட்டு பிள்ளை விட்டிலாம் பெற்றதுக்கப்புறம் என்னடா இருடா, இப்போ தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கதை சொல்ல விட்டாத்தே வரிசையில் வரும், மறந்து போயிடலாட்டாம்மா, கொஞ்சம் பொருதாயி. அப்படி பார்த்துக்குங்க. விளையாட்டை கூட ஒரு அளவோட விளையாடணும் நினைப்பேன். மச்சான் குழந்தைண்டா கூட என்னத்தை கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்துட்டோம். பிள்ளை பத்ததுக்கப்புறம் இப்போ அழகாக இருக்குது கட்டிக்கிறோம்ல, அப்போ ஓஞ்சையாக இருக்குது தடி என்ன இல்லை அப்படின்ட்டு ஓடுனாங்க. அப்படி பேர் இப்போ வந்துக்கிட்டு அழகாக இருக்குது, கரும்புலகம் மாதிரி நல்லா இருக்குது, இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா உடனே மாப்பிள்ளை வந்து இப்போ கட்டிக்கிறேன், இப்போ கொடுத்துருமா நான் கட்டிக்கிறேன்டா. அப்போ நான் சொன்னேன், இப்போ கெட்டுறவர் இருக்காரு, வாக்கப்பட்டவர் தாலி கட்டினவர் கையில் கட்டிக்கிறேன்னு வந்தீங்கன்னா அருவா எடுத்து ஒரே வெட்டி போடுவார்ல அப்படி சொன்னதுல என்ன, அது ஒரு கோமா போச்சு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி தான் கோமா போயிரும்ல. அதுக்காகத்தான் சில இதுகளை வந்து பார்த்துக்குங்க, எந்த தப்புமே பண்ணாமல் அந்த இடத்துல நான் ஒரு குற்றவாளி மாதிரி நின்ட்டேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரர் நீ சொன்னதில் ஒரு தப்பும் கிடையாது, பேசாண்ட இரு, எதையாச்சும் கிண்டல் பண்ணி சிரிச்சாண்டா அவங்களோட சிரிச்சுட்டு போகிறா, நீ பாட்டுக்கு சோறாக்க சமைக்க இந்த வேலையை பாருண்டாரு. அப்போ என்னக்கா உங்களை பற்றி பேசிக்கிட்டா காதல் வாங்காமல் இருக்கேன்டுவாங்க, என்ன அதுவும் திமுருண்டுவாங்க. அப்படித்தாங்க எனக்கு வந்து மனசில் வட்டதை நான் பேசுவேன். ஏதோ நல்லதோ கெட்டதோ என்னத்தையோ பேசி இதில் தாய் மாவளும் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அதுக்கு கல்யாண கதையை எனக்கு சொல்லிச்சு. உண்மையிலேயே அதெல்லாம் நடந்த கதைங்க, உண்மையிலேயே நடந்த கதையை கண்டுதேன். யாராவது ஒருத்தர் ரோட்டில் நிப்பாட்டி என்னை பாராட்டுறப்ப என் மனசு சந்தோஷப்படுது. ஏதோ ஒரு கதையை பார்த்துக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு இட்டு கட்டியோ கதை பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாராட்டுற பாராட்டு என் மனசு ஏற்றுக்கிறேன். ஏண்டுங்க நடக்காத ஒரு காரியத்தை நம்ம சும்மா சொன்னோம், அதை வச்சு நம்மளை பாராட்டுறாங்களேன்ற எண்ணம் வரும். இன்னைக்கெல்லாம் ஆட்டாவில் போகையிலேயே ஒரு அக்கா பிடிச்சிக்கிட்டு, ஏத்தா நீ அப்படி பேசுறியத்தே, அப்படி நல்ல பொம்பளை இருக்கு, பொம்பளை எப்படி குடும்பம் நடத்தணும், இப்போ உள்ள பிள்ளைய கல்யாணம் முடிச்சு போகிற பிள்ளைய எப்படின்னா குடும்பம் நடத்தணுன்றதுக்கு நீ சொல்கிற அறிவுரை நல்லா இருக்குத்தே அப்படின்னு அப்படி பேசிக்கிட்டு வந்தாங்க. அங்கிட்டு பெருநாடிய பக்கமாக பேசிக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் போகையிலேயே என் மாமியை விட நாத்தனை விட இதெல்லாம் காட்டிக்கிட்டே வந்தேன். அது எல்லாத்தையும் பார்த்தோம், நல்லா உழைப்பாளியும் கூட, உழைக்கிறத்தை மகளை அப்படின்னு உழைக்கத்தாக்கா உடம்பு கொடுத்துருக்கு. உழைச்சி உழைக்கிறவங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. வீட்டில் கிடந்துக்கிட்டு சும்மா உருட்டிட்டு கிடக்கிறவங்களுக்கு அப்படியே பல வாக்கில் பல வியாதி வரும். நண்டு கொஞ்ச நேரம் என்னை பேச விடுன்னு சொல்லிட்டு இப்படி குதிக்காத, ஹோம்ஒர்க்கை எழுதிட்டா கொஞ்சம் நேரம் இரு, அவ்வளோதான் முடிஞ்சு. போன் வாக்க போகிறாளாம், போன் வாக்குறதுலே இருக்குது பிள்ளைங்க, படிக்குதுகள்ல, நம்ம சொல்கிறது இத்தனை ஏற்குதுகள்ல. அப்படி அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்படி ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை யாரும் வாங்க முடியுமா? ஆறுண்டே தெரியாதவங்க நம்மளை பாராட்டி அப்படி சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். என்னை பொறுத்தளவுக்கு பெருமை தான் எனக்கு, என்னை பொறுத்தளவுக்கு பெருமை தான். ஆனால் நான் நல்ல பொம்பளைன்னு யாருக்கும் எல்லாரும் கெட்ட பொம்பளையாக வாழ்கிறாங்க, நான் நல்ல பொம்பளையாக இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஏண்டுகிறது என் புருஷன் நல்ல மனுஷன், நல்ல மனுஷனுக்கு வாக்கப்பட்டு நல்ல மனுஷியை பிள்ளை பற்றி நல்லபடியாக குடும்பம் நடத்துகிற நம்ம நல்ல மனுஷியாக வாழ்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. என்ன குடும்பம் புருஷன் சரியில்லாமல் பிள்ளை ஊட்டியிலும் சரியில்லாமல் குடும்பத்தை எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி உழைச்சிக்கிட்டு தெரிகிற பொம்பளையே ஒழுக்கம் செழுக்கமாக வாழ்ந்து அது குடும்பம் நடத்துக்கு வருங்க, அதுவே பெரிய நல்ல மனுஷன் பக்கத்தில். அப்புறம் இப்படி போகிறாங்க அந்த பொம்பளை இப்படின்னு பொம்பளை போகிற மட்டும் பேசவே மாட்டேன், என் வாயிலிருந்து வராது பார்த்துக்குது. அப்படி போகிற பொம்பளைகளாக இருந்தால் கூட அவங்ககிட்ட பேசுனா கூட குத்தம்ன்றாங்க சில பொம்பளைகள்லாம். அவங்ககிட்ட பேசுனா அதே ஊற்றினா உனக்கு வருன்றாங்க. அப்படிலாம் கிடையாது, நம்ம ஊற்றி நம்மளோடதே இருக்கும். அவங்க என்ன எல்லாருமே கல்யாணம் முடிச்சு அவங்க குடும்பத்தில் குடும்ப பொம்பளையாக வாழும்போதே எல்லா பொம்பளையும் ஆசைப்படுவாங்க. எல்லாரும் தாண்டோடித்தனமாக போகணுன்னு ஆசைப்படுவாங்க. வாழ்க்கையோட சூழ்நிலை தான் அவங்கள மாற்றுது.
அப்படி மாற்றி வழி தவறி போயிடுறாங்க. ஒரு சில பேர் வேணுக்கு விண்டவும் போயிடுறாங்க. அப்படி மாறி போகிறவங்களுக்கு, கஷ்டத்துக்கு உள்ளே போகிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை சொல்லி கட்டுறதோ ஏசி கட்டுறதோ, அவங்க நம்மளை நான் நல்ல பொம்பளை, அவள் அப்படி பொம்பளை, அவள் அவளோட போகிறா, இவனோட போகிறா, அவன்கிட்ட பேசின நம்மளுக்கு வந்து சேர்க்குறோம் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். வந்தாங்கன்னா அவங்களே வாங்குறது தோஸ்தா பழகுவேன் நான். அதுக்கு கூட சொல்லுவாங்க, நீ அந்த மாதிரி பொம்பளை எடுத்து ரொம்ப பேசுகிற அப்படின்னு. பேசுனா அவள் ஒன்றும் நம்ம கெட்டு போக மாட்டான். நம்ம குணம் நம்மளோட இருக்கும் என்னங்க, அவங்க குணம் அவங்களோட இருக்கும். அவங்க குணத்தோட வாழ்வாங்க. நம்ம குணத்தோட என்னைக்கு வாழ்வோம், என்னைக்கும் மறந்து போக மாட்டோம். நம்ம புருஷன் நம்மளை நல்லா வச்சுருந்தா எந்த குடும்பத்துலேயுமே ஒரு ஆம்பளை நல்லா கட்டுக்கோப்பா நல்லா எல்லாத்தையும் கொடுத்து எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து வச்சுருந்தா என்னை மாதிரி பொம்பளையும் அதிகமாக வாழ்வாங்க. கோர கெட்டு போகிறதுக்கு காரணம் பூரா ஆம்பளை தான் நான் சொல்லுவேன். ஆம்பளையில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் ஆம்பளை பொம்பளை மாதிரி பாவம் வீட்டுக்கு அடங்கி 10 மடங்கு இருக்காங்க. பொம்பளையும் மேற்கொண்டு போய் இது பண்ணுறாங்க. என்னோட தோழி சொல்லுவா, இதான் நல்லா சம்பாதிக்கிறீல, இப்போ கூட உன் புருஷன் சொல்கிறதையும் கேட்பையா, அவர் ஒரு இடத்துக்கு போண்டாத்தையும் போவையா, வாண்டாத்தையும் வருவியா, நீ எதிர்த்து பேச மாட்டியான்னு. எதிர்த்து பேசுறது இல்லை பொம்பளையோட சுதந்திரம். எதிர்த்து பேசினாலும் நம்ம புருஷன் நம்மளுடைய பேச்சுவார்த்தையை கேட்டு நடக்கணும். எதிர்த்து பேசாமையே அந்த மாதிரி பார்த்துக்கிறோம் குடும்பத்தை. என்ன நான் சொல்கிறது, அந்த மாதிரி குடும்பத்தை பார்த்துக்கோங்க. எல்லோரும் நல்லபடியாக இருங்க. ஏதோ எனக்கு பேச தருந்தது பேசுகிறோம், எங்கள் ஆத்தாவுக்கு பேச தருந்தது பேசுது, எங்கள் சொந்தக்கார வச்சுறாங்க என்ன, அவங்க அங்கங்கே நடக்கிற விஷயங்களை பூரா கற்பனையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன இப்படி இந்த ஒரு நிமிஷம் இருக்க, இந்த வாரி ஸ்லிப் பண்ணிட்டேன்னா இந்த வாரேங்க நண்டு இடையில இது இருக்குது அதுக்கிட்டே. சரிங்க, அப்படி பார்த்துக்கிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்னங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்ன எங்கள் சொந்தக்காரவரெலாம் சொன்னார், ஏத்தா குடும்ப விஷயத்தை பேசாது, மற்ற எல்லா விஷயத்தையும் பேசுங்க. குடும்ப விஷயம் உண்டு என்னங்க, ரகசியம் காக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. என் குடும்பத்தில் ரகசியமாக அதை வச்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை. நாட்டு நடப்பில் நடக்கிறது, மாமியார் சண்டை, நாத்தனா சண்டை, புருஷன் பொண்டாட்டி சண்டை, எல்லாமே நடக்கிறது. அதை சில பேர் குடும்ப விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு மீடியாண்டு பயந்து போவாங்க. நான் பயப்பட மாட்டேன். பயப்படுறதுக்கு வேலை இல்லை. பயப்படுற மாதிரி சம்பவங்களும் நம்ம குடும்பத்தில் நடக்கலை. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். என்ன நாத்தனாவுக்கு போய் நல்லது வருது, கெட்டது வருது, எல்லாத்தையும் போகிறது, அப்புறம் விசேஷங்களுக்கு போகிறது, ஊர்களுக்கு போகிறது, ஏதோ வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இதுகளத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன அதில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு பொம்பளையாக ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அதை சொல்லணும்ல. அப்போத்தான் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, லைக்கை பண்ணுங்க. நண்டு முணுமுணுன்னு ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஊறுது, இப்படி நெளியுது, இப்படி பாம்பு குட்டி மாதிரி இப்படி உளுண்டுது, இடையில டீண்டுது, பாலுண்டுது, நம்மளை வேலை வாங்குறதுக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. டிவி வேற போடலையா, இந்த பூனை கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹோம்ஒர்க் எழுத மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. 5 நாளைக்கு லீவ் விட்டாலும் 5 நாளைக்கு இந்த மெத்தையை விட்டு இறங்க மாட்டாங்க. ஓடி விளையாடணும் பிள்ளைய. அப்போல்லாம் ஓடி விளையாடுறது, வீட்டை விட்டே ஓடியே போயிடுவோம். நைட்டுக்கு தான் வீடு திரும்புவோம், விளையாடுவோம். அந்த மாதிரி இப்போ விளையாடவே போறாகல்ல. நம்ம வீட்டுக்குள்ளேயே கிடந்துக்கிட்டு டிவி, போனு டிவி, இது ரெண்டுக்கும் மல்லு கட்டுறாங்க. ஒருத்தருக்கும் தனித்தனியாக வேற கிரிக்கெட் பார்க்கணும்ன்றியா, அவள் பொம்மை பார்க்கணும்ன்றா, அவள் பாட்டு பார்க்கணும்ன்றா, என்னென்ன நடக்குது தெரியுமா? 3 வேளையும் 3 பேருக்கு கொடுக்குறாப்புல. இப்படிலாம் கதி நடக்குது. ஒன்றுமே பண்ண முடியலை. பிள்ளையெல்லாம் அடக்கவே முடியலை. இதுதான் உண்மை. சரி, அதை அடக்க முடியல, என்னால் முணுக்குது. நான் முடிக்கிறேன். லைக் பண்ணுறீங்களா? அப்படி பேர் லைக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை பேசிட்டேன். அப்படித்தான் 19 பேசிட்டேன். யாரையும் எதுவும் எடுத்து பேசுறதுக்கு இல்லை. சரி, பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு வந்துடும். பிள்ளைங்க இது பண்ணட்டுமா? லைக் பண்ணுங்கள். நான் கட் பண்ணுறேன். நண்டு முணுமுணுண்டா, அதை நண்டு இரு.